சென்னை மதுரவாயில் அடுத்த நெற்குன்றத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்லவன் நகரில் இயங்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா பங்கேற்றிருக்கிறார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் KS ரவிச்சந்திரன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திமுக அரசால் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மக்கள் நலன் கருதி உடனே மூட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். சென்னை மதுரவாயில் அடுத்த நெற்குன்றத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்டு பெறலாம். நவீன், கூடுதல் விவரங்கள். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி நெற்குன்றம் பல்லவன் நகரில் பள்ளி அருகே செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த டாஸ்மாக் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கின்றது. இந்த டாஸ்மாக் கடையினால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் பலதரப்பட்ட கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக தொடர்ந்து பல்வேறு மனுக்கள் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த டாஸ்மாக் கடை அகற்றப்படாததை கண்டித்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த பகுதியைச் சேர்ந்த சென்னை மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி தற்போது கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த டாஸ்மாக் கடையை அகற்றாப்பட்டதில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அதிமுக சார்பில் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டாஸ்மாகால் நாள்தோறும் சாலை போக்குவரத்து பாதிப்பு, பள்ளிக்கு வரக்கூடிய சிறுவர்கள் இந்த டாஸ்மாக் கடையை கடந்து வருவதால் பல்வேறு சிரமத்தை சந்திக்கும் சூழலால் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன்.